ஹalleluya! உங்க எல்லாத்துக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில உங்க எல்லாத்தையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு வொர்ஷிப் சீரிஸ்ல தடவ அன்பின் ஊழியம் சார்பாக நம்ம இத எடுத்திருக்கிறோம். இது 1000 பேருக்கு, லட்சக்கணக்கான பேருக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக இது அநேகம் பேருக்கு ஒரு ஆறுதலாகவும், ஒரு அற்புதமாகவும், ஒரு விடுவிக்கிற ஒரு வொர்ஷிப் செக்ஷனாகவும் இருக்கும். என்னோட சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை ஆராதிங்க. நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்க கேட்டுட்டு இருக்கிற அந்த ஸ்தலத்துல வந்து, அந்த இடத்துல வந்து உங்களை முற்றிலுமாக உங்களுடைய எல்லா பாடுகள், வியாதிகள், கஷ்டங்கள்ல இருந்து இந்த பாடல்களை என்னோடு சேர்ந்து நீங்களும் அவரை ஆராதிக்கும் போது நிச்சயமாக அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார். முதல்ல நாம் ஆண்டவரை துதிக்கிற வண்ணமாக தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே அந்த ஒரு பாடலை மிகவும் அருமையாக எழுதியிருக்கிறாங்க. இந்த பாட்டை, இது ஒரு நல்ல பாட்டு. ஏழு எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தீரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஏழு எசேர் என்றால் ஹீப்ரு பதத்துல நம்ம பார்க்கிறோம். தமிழ் மீனிங் எடுத்து அதை பார்த்தீங்களா? ஏழு எசேர் அப்படி என்றால் எனக்கு உதவி வரும் தெய்வமே என்ற அர்த்தமாம். அதனால எந்த நேரத்திலும், எந்த சமயத்திலும், காலங்கள் மாறினாலும், பூமி நிலை குலைந்து போனாலும் அவருடைய உதவி, அவருடைய உண்மை நம்மை விட்டு குறையவே குறையாது. வேதம் சொல்லுகிறது சங்கீதத்துல அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வரும் என்று. அவருடைய உண்மை நம்முடைய நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய சந்ததி சந்ததியின் வாழ்க்கையிலும் நிச்சயமாக அந்த கிருபையும் அந்த உண்மையும் நம்மை காக்கும்படிக்கு இந்த பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். இதுவரைக்கும் ஏசப்பா நம் வாழ்க்கையில செஞ்ச எல்லா நன்மைக்காகவும் நன்றி டாடி, உமக்கு நன்றி தகப்பனே உள்ளத்துல ஆழத்திலிருந்து சொல்லுவோம். நன்றி இருதயம் உள்ளவன் தான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறான், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் நான் மனசுல வச்சு இந்த பாடலை பாடுவோம். இந்த குவாரண்டைன் டைம்ல ஏசப்பா எந்த ஒரு வியாதியும் வராம எங்களை பாதுகாத்தீரு, அதற்காக உங்க கொடான ஒரு ஸ்தோத்திரம் டாடி எல்லாம் சொல்லி உங்க மனசுல எது எது தோணுதோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோம். தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே, தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே, பாதை எங்கும் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, பாதையெல்லாம் உடனிருந்து குறைவின்றி காப்பவரே, ஏன் எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி, ஏலெசே ஏலெசே அனுதினம் சொல்வேன் நன்றி, ஏசு ராஜா நன்றி, என்னேசு ராஜா நன்றி, இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வேன் நன்றி. மேவி போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான், மேவி போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான், ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீ, என்னை ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீ, ஏன் எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி, ஏலெசே ஏலெசே அனுதினம் சொல்வேன் நன்றி, ஏன் எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி, ஏலெசே
ஏலெசே அனுதினம் சொல்வேன் நன்றி. விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீர். விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீர். ஒருபோதும் தலை குனியா நாட்களை எனக்கு தந்தீர். அப்பா ஒருபோதும் தலை குனியா நாட்களை எனக்கு தந்தீர். ஏசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி. ஏலெசே ஏலெசே அனுதினம் சொல்வேன் நன்றி. ஏசு ராஜா நன்றி, என்னேசு ராஜா நன்றி. ஏசுவே இயேசுவே அனுதினம் சொல்வேன் நன்றி. பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தந்தீர். பட்சித்த வருஷத்தின் பலனை மறுபடி எனக்கு தந்தீர். முன்மாடியும் பின்மாடியும் தவறாமல் பெய்ய செய்தீர். எனக்கு முன்மாடியும் பின்மாடியும் தவறாமல் பெய்ய செய்தீர். இயேசுவுக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி. ஏலெசே ஏலெசே அனுதினம் சொல்வேன் நன்றி. ஏலெசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தீர் நன்றி. ஏலெசே ஏலெசே அனுதினம் சொல்வேன் நன்றி. ஹல்லேலூயா. மீண்டும் நாம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை பாடுவோம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் மிகவும் அழகாக எழுதியிருக்கிறாங்க. மேவி போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன்னா, ஒருவேளை நீங்க உங்க முன்னோர்களுடைய சாபத்தினாலவோ உங்க பெற்றோர் செஞ்ச பாவத்தினாலவோ அல்லது செய்யாத தவறுனால உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்களா, உங்களை அப்படியே புறக்கணித்து வச்சிருக்கிறாங்களா, அதெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் உங்களை தூக்க வல்லவராக இருக்கிறார். மேவி போசேத்தை ஒரு சாதாரண ஒரு முதல் அவன் யாருமே அவனை கண்டுக்கல. ஆனா ஒரே நிமிஷத்துல ராஜாக்களின் பந்தி வரைக்கும் ஆண்டவனை அவனை உயர்த்தினார். அதே போல யோசேப்பை நீங்க பார்க்கிற வேதத்துல குழியில இருந்து தேவனுடைய கண்கள் யோசேப்பு மேல இருந்தது. அதே போல அவன் வேலை செய்த இடத்திலும் வேதம் சொல்லுகிறது, தேவன் யோசேப்பை நினைவு கூர்ந்தார் என வேதம் சொல்லுகிறது. அவன் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார், நம்மை தம்முடைய உள்ளங்கையில் குறித்து வைத்திருக்கிறார். அதெல்லாம் நினைச்சு தகப்பனே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. ஒருவேளை நான் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற தகப்பனே ஏசப்பா, இந்த நாளிலும் என்னுடைய நிலையை மாற்றுங்க தகப்பனே. விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். வேதம் சொல்லுகிறது சுவிசேஷங்கள்ல தேவன் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை சொன்னது என்ன? உலகம் உங்களை புறக்கணிக்கும் போது, உங்களை ஒதுக்கும் போது, உங்களை துன்பப்படுத்தும் போது நீங்கள் நினைவு கூறுவது என்ன? உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்பதாக இந்த உலகம் என்னையும் புறக்கணித்தது. மக்களே, தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில அவர்தாமே காயங்களும் கஷ்டங்களும் சகித்து கொண்டார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காகவும். இந்த ஸ்டான்ஸாவை அதனால் நாம் திரும்பி பாடுவோம், விசுவாசத்தோடு பாடுவோம். மேவி போசேத்தை
போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான். மேவி போசேத்தை போல மறந்து ஒதுக்கப்பட்டேன் நான். ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீரலான்னு சொல்லுங்க. ஓஹோ, ராஜாக்களின் பந்தியிலே உட்கார அழைத்து வந்தீரே. ஏன் எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏலசே ஏலசே அனுதினம் சொல்வேன் நன்றி. இயேசு ராஜா நன்றி, என்னை ராஜா நன்றி. இயேசுவே இயேசுவே அனுதினம் சொல்வேன் நன்றி. விழுந்த கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டீர் தகப்பனே. ஒருவேளை உங்க கூடாரம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வேலை வாய்ப்பு, உங்களுடைய எல்லா கஷ்டங்கள், டெய்லி ருட்டீன்ஸ்ல எல்லாம் விழுந்து போய் கிடக்குதா? இல்ல, ஆண்டவர்கிட்ட பார்த்து நீங்க சொல்லுங்க, ஏசப்பா இது எல்லாத்தையும் நீங்க திரும்பி எழுப்பி கட்ட முடியும் தகப்பனே அப்படின்னு நீங்க விசுவாசத்தோடு பாருங்க. நாம் பார்க்கிற வேத புஸ்தகத்துல உலர்ந்து போன எலும்புகளை தேவன் அதே செய்தாரு. உங்க வாழ்க்கையை உலர்ந்து போய் கிடக்குதா? நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, விழுந்து போய் கிடக்கிற கூடாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டுங்க சுவாமி. ஒருபோதும் தலை குனியா நாட்களை எனக்கு தாரும் தகப்பன சொல்லுவோம். சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம், தாவீது எழுதியிருக்கிறார், மிகவும் அழகாக எழுதியிருக்கிறார். என் தலையை ஒருபோதும் குனிய பண்ண மாட்டீர் தகப்பன எழுதியிருக்கிறாங்க. என் தலையை எப்போதும் நீர் உயர்த்துவேன் என எழுதியிருக்கிறார். அதெல்லாம் விசுவாசித்து நாம் இந்த ஸ்டான்ஸாவை பாடுவோம். விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டி, விழுந்த என் கூடாரத்தை மறுபடி எழுப்பி விட்டி. ஒருபோதும் தலை குனியா நாட்களை எனக்கு தந்தி. ஓஹோ, ஒருபோதும் தலை குனியா நாட்களை எனக்கு தந்தீரேசருக்கு. ஏன் எசேருக்கு நன்றி, உதவிகள் செய்தி நன்றி. ஏலசே ஏலசே அனுதினம் சொல்வேன் நன்றி. ஏசு ராஜா நன்றி, என்னை ராஜா நன்றி. ஏலசே ஏலசே அனுதினம் சொல்வேன் நன்றி. நன்றி சொல்லுவோமா? ஏலசேருக்கு நன்றி, ஏசு ராஜா நன்றி. ஏலசே ஏலசே அனுதினம் சொல்வேன் நன்றி. ஹல்லேலூயா. இந்த குவாரண்டைன் டைம்லயும் நாம் எல்லாரும் வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறவங்களும் இருப்போம், வெளியில போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்களும் நாம இருப்போம். அடுத்தது என்ன பண்ண ஒரு கன்ஃபியூஷன், ஒரு சொல்யூஷன் ஒன்று இல்லாம நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நாம் என்ன ஒண்ணு நம் மனசுல தோன்ற வேண்டும் என்றால், நாம் கும்பிடுகிற தெய்வம், நாம் வேண்டிக் கொள்ளுகிற தெய்வம், தொழுது கொள்ளுகிற தெய்வம் ஒரு இல்லாத பாதைகளே இல்லாத இடத்துல நமக்கு பாதைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். அதை நாம விசுவாசிக்க வேண்டும். நீங்க பாருங்க, எகிப்து தேசத்துல இருந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வந்துடுறான். ஆனா கூட்டிட்டு வந்தோடனே அவனுக்கு முன்பதாக செங்கடல் நிக்குது, அவனுக்கு பின்னாக பார்வோனுடைய படை நிக்குது. ஆனா தேவன் அந்த செங்கடல் மத்தியிலும் அவர்களுக்கு ஒரு வழியை உண்டாக்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரு வழியை உண்டு பண்ணினார். அந்த ஒரு வழியை நம் வாழ்க்கையிலும் தேவன் உண்டு பண்ண வேண்டும். நீங்கள் அவரிடத்துல ரகசியமாக கேட்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களும் நம்முடைய பரமபிதா வெளியரங்கமாக நமக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒத்தாசை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நான் என்ன பண்ணேன்னு நீங்க ஒரு குழப்பத்தோட இப்ப இருக்கலாம். ஆனா இந்த பாடலை நாம் பாடுவோம். பாதை காட்டுவார் பாதை இல்லா இடத்திலும், பார்ப்பதில்லை பரமன் வழியை,
ஆனாலும் அவர் பாதை காட்டுவார். ஆமா, பணவனுடைய வழி இதுவே அப்படின்னு நாம் பார்க்க முடியாது. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி மிகவும் அழகாக சொல்லுகிறார், வழி இதுவே, இதில் நடங்கள் என சொல்லிக் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அந்த தேவனை நாம் கும்பிடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, இது வழி, இது தவறான வழி, இது நல்ல வழி, என் மகனே என் மகளே இந்த வழியில நீ செல்லு, இந்த வழி நீ செல்லும்போது உனக்கு நான் மகிமையை கொடுப்பேன் என ஆவியானவர் சொல்லுவார். அந்த ஆவியானவரையும் நாம வருந்தி கேட்டுக்கொள்வோம். நிச்சயமாக தேவன் அந்த ஆவியானவரால் உங்களை நிரப்புவார். இந்த பாடலை என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. மிகவும் ஒரு அழகான ஒரு பாடல். ஹல்லேலூயா. இது ஒரு இங்கிலீஷ் ஒரு பாடல், இது தமிழ்லையும் இருக்குது. நம்ம 2 டிரான்ஸ்லேஷனையும் நாம் பாடுவோம். ஆவிக்குள்ள உணர்ந்து நாம் பாடுவோம். நிச்சயமாக தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். பாதை இல்லா இடத்திலும் தேவனே நீர் எனக்கு பாதை காண்பிப்பீர் தகப்பனே. நீங்க ஒருவேளை திகைத்து போய் நிக்கிற ஒரு குழப்பத்துல, அடுத்தது நான் என்ன பண்ண அப்படின்னு நீங்க நிக்கலாம். அப்படிதான் இன்னைக்கு யாப்போக்கு ஆத்தங்கரையில தன்னுடைய சகோதரன் எதிர்நோக்கி வந்துட்டு இருக்கிறான். என்ன பண்ணன்னு திகைத்து போய் நின்றான். தேவனுடைய ஒரு பார்வை அவனை மாற்றிச்சு. அவனுடைய ஒரே பார்வை யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினது. அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். தகப்பனே, உங்களுடைய பாதை எனக்கு காட்டுங்க ராஜா. அவருடைய பாதையை நீங்க அணிஞ்சு கொள்ளணும்னா வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்க. பவுல் மிகவும் அழகாக சொல்லுகிறார், மேலானவைகளை நகருங்க. மேலானவைகளை விசுவாசிக்கிறீங்களா? இந்த உலகத்தை பார்க்காதீங்க, உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. சூழ்நிலையிலும் பெரியவராகிய காலத்தை படைத்த தேவனை பாருங்க. ஹல்லேலூயா. லிரிக்ஸ் கீழே உங்களுக்கு வரும், அதை சேர்ந்து நீங்களும் பாடுங்க. பாதை காட்டுவார் பாதையில்லா இடங்களிலும், பார்ப்பதில்லை பரமன் வழியை. பாதை காட்டுவார் அவர், மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழிகாட்டி. ஓ அன்பும் பலனும் தினமும் நிறைக்க, பாதை காட்டுவார் அவர், பாதை காட்டுவார். இன்னும் பாடுவோமா? பாதை காட்டுவார் பாதை எல்லா இடங்களிலும், பார்ப்பதில்லை பரமன் வழியை. பாதை காட்டுவார் அவர், மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை அணைக்கும் தேவனவர். அன்பும் பலனும் தினமும் நிறைக்க, பாதை காட்டுவார் அவர், பாதை காட்டுவார். இன்னும் பாடுவோமா? தமிழ்ல நாம் இன்னும் ஒரு தடவை பாடிட்டு உள்ளத்துல ஆழத்திலிருந்து பாடுங்க. ஆண்டவர் யோர்தானை ஒரு வட்டாந்திரையா மாற்றுகிற காலம் வருகிறது. செங்கடலை ஒரு வட்டாந்திரையாக மாற்றுகிற காலம் வருகிறது. இதெல்லாம் விசுவாசித்து நீங்க பாருங்க. உங்க பிரச்சனைகளை ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா பாதை காட்டுகிறவர் பரம தகப்பனாக இருக்கிறார். எதிர்காலத்தை என்னிடத்தில் கேளுங்கள் என வேதம் சொல்லுகிறது. நம்முடைய எதிர்காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நான் என்ன செய்யணும் தகப்பனே அப்படின்னு நீங்க கேட்பீங்களா? ஓ பாதை காட்டுவார் பாதை எல்லா இடங்களிலும், பார்ப்பதில்லை பரமன் வழியை.
பாதை காட்டுவார் அவர். மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் தேவன் அவர். அன்பும் பலனும் தினமும் நிறைக்க பாதை காட்டுவார் அவர். பாதை காட்டுவார். God will make a way. இங்கிலீஷ்ல பாடுவோமா? God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to His side. With love and strength for each new day. He will make a way for me. He will make a way. He has made a way for me. He has made a way. Claim it, Lord. You are making a way for me in my wilderness. Lord, I am in a situation where I have lost everything. அதெல்லாம் நாம் அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கிறப்போ நிச்சயமாக தேவன் நம்ம மேல மனம் இறங்குவார். அன்னைக்கு ஆகாரு ஒன்றுமே இல்லாம வனாந்திரத்துல ஆபிரகாமின் தேவனை நோக்கி கூப்பிட்டான். வனாந்திரத்துல ஒரு நீரூற்றை தேவன் உண்டு பண்ணினான். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறான். அதெல்லாம் உணர்ந்து இங்கிலீஷ்ல திரும்பி நாம் அதை ஒரு தடவை பாடுவோமா? பாஸ்ட் டென்ஸ்ல பாடுவோம். God has made a way with a faith. இந்த ஸ்டான்ஸாவை நாம் பாஸ்ட் டென்ஸ்ல பாடும்போது we will claim the blessings of the Lord which ought to come in our lives. Hallelujah. We will claim it. Oh, God will make a way where there seems to be no way. He has worked in ways but I cannot see. He has made a way for me. He has made a way. Oh, God has made a way where there seems to be no way. I couldn't see, but He has made a way for me. He has made a way. Oh, God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will make a way. பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். பாதை எல்லா இடங்களிலும் பார்ப்பதில்லை பரமன் வழியை. பாதை காட்டுவார் அவர். மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை அணைக்கும் தேவன் அவர். ஓ, அன்பும் பலன் தினமும் நிறைக்க பாதை காட்டுவார் அவர். பாதை காட்டுவார். லாஸ்டா பாடுவோமா? பாதை காட்டுவார். பாதை எல்லா இடங்களிலும் பார்ப்பதில்லை பரமன் வழியை. பாதை காட்டுவார் அவர். மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் தேவன் அவர். அன்பும் பலனும் தினம் நிறை பாதை காட்டுவார். பாதை காட்டுவார். விசுவாசத்தோடு நீங்க இந்த பாடலை பாடிக்கிருக்கிற போது உங்களுக்கு முன்பதாக நிற்கிற எல்லா எரிகோக்களும் உடைகிறது. எல்லா ஆவிகளும், எல்லா கட்டுகளும், எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும், சாத்தானின் தொந்தரவுகளும், வஞ்சிக்கிற ஆவிகளும், உங்களை தொந்தரவுப்படுத்துகிற ஆவிகளும், சாபங்களும், பில்லிய சூனிய கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்க போகிறது. ஏனால் உங்களுக்கு முன்பதாக என் தேவன் பறந்து காக்கிற பட்சிகளை போல உங்கள் மெய்ப்பனாக அவன் முன்னாடி சென்று கொண்டிருக்கிறான். வழி இதுவே மகனே மகளே என்று சொல்லி சென்று கொண்டிருக்கிறான். இனிமேல கவலை வேண்டாம். உங்களுடைய காலங்கள் அவருக்கு களத்துல இருக்கிறது. உங்களுடைய நடக்கைகள் அவர் களத்துல இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்து கவலை வேண்டாம். நிகழ்காலத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. அவர் பார்த்துக் கொள்வார் எல்லாவற்றையும். ஓ, பாதை காட்டுவார். பாதை எல்லா இடங்களிலும் பார்ப்பதில் பரமன் வழியை.
ஹalleluya. இந்த இடத்துல நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. என் தெய்வமே, என் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது சுவாமி. ஆனாலும் நீர் எனக்கு ஒரு பாதையை காட்ட வல்லவராக இருக்கு. அந்த கல்வாரி சிலுவையில என் தரித்திரங்கள், என் சாபங்கள், என் கட்டுகள் எல்லாத்தையும் நீங்க முறியடித்தீரே. என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தீர். தெய்வீக ஆட்டுக்குட்டியாக இன்னும் எங்களுக்காக பணிந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே தகப்பனே, உமக்கு நன்றி டாடின்னு சொல்லுவோம். ஹalleluya. இந்த ஒரு கல்வாரி பாடலை நாம் பாடுவோம். என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. மிகவும் அழகான ஒரு பாடல். இந்த பாடலை பாடும்போது நம்மை நாமே தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். நம்மை நாமே ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வார். நம்முடைய பாடுக்காக அவர் சிலுவையில மன்னிச்சிட்டார். அதெல்லாம் நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை பாடுவோம். பாவதோஷம் நீக்கினும் கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையில் தேவன் நமக்காக மரித்தார். அதெல்லாம் நம் கண்களுக்கு முன்பதாக ஒரு தரிசனமாக நினைத்து நன்றி தகப்பனே சொல்லுவோம். நம்முடைய பாடுகள் எல்லாம் அவர் வாங்கிக்கிட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் தீர்த்து வச்சிட்டார். Jesus has paid it all. All our sins, all our iniquities, all our failures, all our shortcomings has been reconciled with God through Christ. எல்லாம் நினைச்சு நன்றியோடு நன்றி நாம் செலுத்தி தேவனுக்கு வேதம் சொல்லுகிறது, என்னை இல்லாமல் பிதாவின் இடத்தில் ஒருவனும் சேர முடியாது. Through Jesus we can reach God. Jesus is God. அதை உணர்ந்து இந்த கல்வாரியை நினைச்சு நாம் பாடுவோம். நீங்க எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். Jesus loves you. உங்க பாவங்கள் எல்லாம் மாற போகிறது. உண்மையாய் பாடுவோமா. பாவதோஷம் நீக்கிடும் கல்வாரி சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்கள் திவ்ய தீர்த்தமே. பாவதோஷம் நீக்கிடும் கல்வாரி சிலுவை, எங்கள் மீட்பர் இயேசுவின் ஒப்பில்லா திருரத்தம். பாவி எந்தனின் பாவம் போக்கவே எந்தன் நேசரேசுவின் சிலுவை அன்பிதுவே. என் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள், நாம் சுகமானோம். டாக்டர்ஸ் ஒருவேளை உங்களுக்கு இந்த வியாதி இருக்குதுன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம். ஆனா இன்றைக்கு அந்த கல்வாரி சிலுவையின் ரிப்போர்ட்டை நீங்க நம்புங்க. அந்த கல்வாரி சிலுவையின் ரிப்போர்ட் என்னவென்றால், அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். எப்பேற்பட்ட வியாதியும் பரம வைத்தியர் அண்டையில் வரும்போது சுகமாகும். வியாதிகள் குணமாகும் இயேசுவின் காயங்களால், நீங்கா துன்பம் மாறுமே நீங்குமே கல்வாரியில். வியாதிகள் சுகமாகும் இயேசுவின் காயங்களால், நீங்கா துன்பம் யாவும் நீங்குமே கல்வாரியில். பாவி எந்தனின் பாவம் போக்கவே எந்தன் நேசரேசுவின் சிலுவை அன்பிதுவே.
அந்தோ மரித்து சாவை வென்ற யூதராஜ சிங்கமே, கண்ணீர் பாடும் யாவும் மாற்றிய நித்திய ஜீவன் அருளும். பரலோகத்தின் வாசலை மனுஷனுக்காக திறந்து வைத்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். ஒரே தரம் மரித்து சாவை வென்றதினால் மரித்தோரிலிருந்து எழுதின முதல் பேரான குமாரனாக இருக்கிறார். முதல் ஜீவியாக இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற, மரணத்தை வென்ற யூதராஜ சிங்கத்தை நீங்கள் விசுவாசித்து அடுத்த சரணத்தை நீங்க பாருங்க. எல்லா மரணத்தின் கூறுகளும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து முடிய போகிறது. அன்றோ மரித்து சாவை வென்ற யூதராஜனே, கண்ணீர் பாடு மாற்றிய நித்திய ஜீவன் அருளும். அந்தோ மரித்து சாவை வென்ற யூதராஜனே, கண்ணீர் பாடு யாவுமே மாற்றி நீர் அருளும். பாவி எந்தனின் பாவம் போக்கவே எந்தன் நேசரேசுவின் சிலுவை அன்பிதுவே. எந்த நேசரேசுவை இயேசுவின் திரு அன்பு உம்மை நேசிப்பேன் என்றும் எந்த ஜீவிய நாளெல்லாம். எந்த நேசரேசுவே, எந்த ஜீவிய நாளெல்லாம் உமே நான் நேசிப்பேன் தகப்பனே. நான் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உமே நான் தொழுது கொள்வேன். அந்த உறவின் விசுவாசத்தோடு, அந்த அன்போடு நம்ம தகப்பனை நோக்கி நாம் சொல்லுவோமா? எந்த நேசரேசுவின் ஒப்பில்லா திரு அன்பே உம்மை நேசிப்பேன் என்றும் எந்த ஜீவிய நாளெல்லாம். எந்த நேசரேசுவின் அகாப்பே அன்பு ஒப்பில்லா திரு அன்பே உம்மை நேசிப்பேன் என்றும் எந்த ஜீவ நாளெல்லாம். பாவி எந்தனின் பாவி எந்தனின் பாவம் போக்கவே எந்த நேசரேசுவின் சிலுவை அன்பிதுவே. பாவி எந்தன் பாவி எந்தனின் பாவம் போக்கவே எந்த நேசரேசுவின் சிலுவை அன்பிதுவே. சிலுவை அன்பிதுவே. பாவதோஷம் நீக்கிட ஒப்பில்லா சிலுவையே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எந்த திவ்ய தீர்த்தம். இந்த கல்வாரி சிலுவை அஞ்சல உங்களை அப்படியே ஒப்புக்கொடுங்க. பாவதோஷம் நீக்கி நான் பாவிதான் தகப்பனே, ஆனாலும் பாவத்தை பாரா சுத்த கண்ணனே, எனக்காக நீர் சிலுவையில மரித்து அதற்கு உமக்கு நன்றி தானே என சொல்லுமா? உங்களை அப்படியே நீங்க ஒப்புக்கொடுங்க. பாவதோஷம் நீக்கி ஒப்பில்லா திரு அன்பே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
எந்தன் திவ்ய தீர்த்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், எந்தன் திவ்ய தீர்த்தமே. ஹல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையில நம்மை நாமே ஒப்பு கொடுத்தனா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதி பலிகளை செலுத்தி இந்த ஆராதனை வேலை முழுவதும் அந்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்தாரே, அதற்கு நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்தரிப்பு. வேதம் சொல்லுகிறது, என் வாழ்நாள் முழுக்கும் அந்த கல்வாரி சிலுவையும் குறித்து மாற்றமே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். வேற ஒன்றையும் குறித்து இல்லை. உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே அந்த கல்வாரி சிலுவை உங்களுக்கு முன்பதாக வச்சு உலகத்தை உங்களுக்கு பின்பதாக வைக்கும் போது மறுமையிலும் இம்மையிலும் நூறத்தனையாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வர்ஷிப் செக்ஷன் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கென உண்மையாக நிகழ்காலத்தில் வாழுங்க. எதிர்காலத்தை அவர் பார்த்துக் கொள்வார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. Thank you.